அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஷ ராசிக்கான இந்த 2025ஆம் ஆண்டு பிறக்கும் சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்கலாம். சரிங்களா? பொதுவாகவே இந்த 7.5 சனி காலம் அப்படின்ற ஆரம்பிக்கிறதுல இப்போ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வராங்க இந்த மேஷ ராசிக்காரர்கள். ஏன்னா இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி இதுவரை கும்பராசியிலேருந்து சொந்த வீட்டிலேருந்து பயணிச்சிருந்த சனி பகவான் தன்னுடைய நட்பு ராசியான மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். ஸோ மீன ராசிக்கு இந்த ஆண்டு ஜென்ம சனி ஆரம்பிக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து மீன ராசிக்கு ஆரம்பிக்கிறதுனால இந்த மேஷ ராசிக்காரருக்கு விரயச்சனி, அதாவது ராசிக்கு 12இல் சனி பகவான் வரும்போது விரயச்சனி ஆரம்பம். ஸோ அப்படி பார்க்கச்சே மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மார்ச் மாதத்துக்கு மேலே விரயச்சனி காலம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். 7.5 சனி காலத்தோட முதல் கட்டத்தில் இவங்க கைப்படி எடுத்து வைக்கிறாங்க கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது எப்படி நம்ம திரும்பலாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு யானை வரும் முன்னே பனி ஓசி வரும் முன்னே அப்படின்ற மாதிரி பின்னாடி ஜென்மச்சனியில் வரப்போகிற எப்படி இருக்க போகிறன்றதுக்கு ஒரு ட்ரெய்லர் கூட இந்த 2025ஆம் ஆண்டு பிறக்கும் சனிப்பெயர்ச்சி இந்த மேஷராசிக்காரருக்கு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஆனால் இந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக விரயச்சனி அப்படின்றப்போ எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோன்றது. ஆனால் இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்டு இந்த 2025ஆம் இருக்கும் சனிப்பெயர்ச்சியில் நிறைய முன்னேற்றங்கள், நிறைய வாழ்க்கையில் நிறைய ஏற்றங்கள் எல்லாமே ஒரு நிறைந்த ஒரு இதுவாக இந்த பயிற்சி இருக்குன்னு கூட இவங்களுக்கு சொல்லலாம். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும், பணம் பல விதத்தில் வரும்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாத குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகும்போது ஒரு நல்ல ஏற்றமே இருக்குன்னு கூட சொல்லலாம். நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அவங்களுக்கு. திருமணமாகாதவர்களை திருமணம் கைகூடுன்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு இந்த சனி பயிற்சி அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாத இவருக்கு இதுவரை ஒரு சில தடைகள் தாமதங்கள் இருந்திருந்தால் கூட அது இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் கொடுக்கும். புதிய முயற்சிகள் நிறைய எடுப்பாங்க கொடுக்கலாம். அந்த எடுத்தாலும் அதுலேயும் ஒரு நல்ல ஏற்றமே அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு வரும் சனி பகவான் பார்த்திங்கன்னா அவருடைய பார்வை பலமாக 3ஆம் பார்வையாக இவங்களோட 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாத 7ஆம் பார்வையாக நேராக 6ஆம் வீட்டையும் 10வது பார்வையாக இவங்களோட பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ஸோ அப்படி பார்க்கச்சே பார்த்தோன்னா இது எல்லாமே இவருடைய நட்பு வீடு, அந்த நட்பு வீடாகவே அமைஞ்சிருது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இது 3ஆம் இடம் அப்படின்னு பார்க்கச்சே இது இவங்களுக்கு லாபம் 2ஆம் இடமாக இவங்களுக்கு அமையிறது. ஸோ அதனால் இவருக்கு மக்கள் தொடர்பு இதில் அதிகமாக வரும்னு கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாத குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு சின்ன சின்ன அப்படி இப்படி சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் இவருக்கு ஒரு ஏற்றமான இந்த சனிப்பெயர்ச்சி இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த பணம் பல விதத்தில் வரவங்களுக்கு திருமணங்கள் நிறைய நடக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாத ஒரு சில முயற்சிகள் இவங்க எடுக்கிற புது புது விஷயங்கள் இவங்க இது பண்ணுவாங்க. அதில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். ஆனால் பண விஷயத்தில் இவங்க அதிக கவனத்தோடு இருக்கணும். மேலும் சொல்லணும் அப்படின்னா சனிப்பெயர்ச்சி 7.5 சனி அப்படின்றப்போ விவேகம் அதிகமாக இருக்கும். அதாவது நிதானம், பொறுமை, நிதானம் இதெல்லாம் இவங்ககிட்ட நிறைய இருந்துச்சு அப்படின்னா இந்த சனிப்பெயர்ச்சி காலம் இவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தையே கொடுக்கணும், நல்ல வழிகாட்டுதலாக இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இது அடுத்து இந்த 2.5 ஆண்டு காலமே வச்சு இவங்க அடுத்து இவங்க ஜென்மசனி எப்படி இருக்குன்றது இந்த 2.5 ஆண்டு காலத்துலேயே இவங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும். சரிங்களா? அதுதான் அதனுடைய அதான் சொன்னால் இது முன்னாடியே இது இவங்களுக்கு ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அதனால் இந்த இதில் நிறைய செலவுகள் வீண் விரயங்கள் இருந்தாலும் அதை சுப செலவாக மாற்றிட்டாங்க அப்படின்றப்போ அது நன்மையே இவங்களுக்கு பயக்கும் கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் நிறைய பேருக்கு வேலை மாற்றங்கள் வேலை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஆனால் வேலையில் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். கீழ்நிலை ஊழியர்கள்கிட்டும் கொஞ்சம் பணிஞ்சு போகிறது இவங்களுக்கு நல்ல இதுன்னு கூட நம்ம சொல்லலாம், முன்னேற்றத்தை கொடுக்கும். இவங்களுக்கு புதிய முயற்சிகள் எதாவது எடுத்தாலும் அதை வெற்றி காண்பார்கள். புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது நல்லது. ஆனால் புதுசாக இதான் தொழில் தொடங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் கவனத்தோடு தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய தேடி வரும்.
அவசரப்படாமல் நிதானமாக அதை யோசித்து செய்தாங்க அப்படின்னா அதில் வெற்றியை காண்பார்கள். அதான் பொதுவாகவே இந்த 7.5 சனி காலகட்டம் அப்படின்றப்ப வச்சு இவர்கள்லேருந்து எந்த ஒரு செயல்லையும் வந்து வேகம் மட்டும் இருந்தால் போகாது, விவேகம் வேணும், அதே மாதிரி பொறுமை வேணும், நிதானமாக ஹேண்டில் பண்ணணும். யாரையும் வந்து வார்த்தைகளில் பேசும்போது கவனமாக இருக்கிறது மேலும் நன்மைகள் தரும்னு சொல்லலாம். ஏன்னா வார்த்தைகளில் சில சமயங்களில் பிரச்சனை வரும். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வாக்கில் சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால் வந்து பேசச்சே கொஞ்சம் கவனமாக பேசுறது நன்மை பயக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். தந்தை மூலிமா சில ஆதாயங்கள் ஏற்படக்கூடும் இவங்களுக்கு. அது மட்டும் இல்லாத இவங்களுக்கு பிஸ்னஸ்ஸு தொழிலில் வந்து இவங்களுக்கு எதிரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இவங்க ஈஸியாக சமாளித்து வெளியே வந்துடுவாங்க. ஸோ அதனால் வந்து அரசால் ஆதாயங்கள் நிறையவே இவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு தான் பொறுமை இவங்களுக்கு இருக்கணும். ஏன்னா இந்த ஆரம்பத்திலேயே பார்த்தோம், இந்த சனிப்பெயர்ச்சி ஆரம்பிக்கிற காலத்து பார்த்தோன்னா இந்த சனி பகவான் கூடவே வந்து இவங்க 5ஆம் அதிபதியும் அங்கே சூரிய பகவான் வந்துடுறாரு. அது கூட வந்து பார்த்தா 10ஆம் குறைக்கு புதனும் அங்கே வந்தார். 2 6 கூடியவர், 3 7 கூடியவரும் வந்து சுக்கிரனை வந்து அங்கே 5 கிரகங்கள் சேர்க்கை அங்கே இது சனி பகவான் வந்து இவங்களுக்கு 10 11, அதாவது இவங்களுக்கு தொழில் ஸ்தானம்ன்றது இருக்கும். லாபஸ்தானம் வந்து லாபஸ்தானாதிபதியாக 12 வரதுனால இவங்களுக்கு இந்த இந்த 7.5 சனி அப்படின்றப்போ வச்சு இந்த விரைச்சனி காலம் வந்து நிறைய முன்னேற்றங்கள் நிறைய கொடுக்கும். அதிர்ஷ்டங்கள் நிறைய நிறைந்த ஆண்டாக கூட இருக்குன்னு கூட சொல்லலாம். ஒரு சில ஆனால் இவங்கள் வந்து கோபத்தை விடணும், பிடிவாதத்தை விடணும், கொஞ்சம் இறங்கி போகணும், கொஞ்சம் நிதானமாக எந்த ஒரு இதையும் செஞ்சு எடுத்தன் கவுத்தன் செய்யாத நிதானித்து யோசித்து ஒன்றுக்கு பல தடவை யோசித்து செய்தாங்க அப்படின்னா அந்த இது வந்து இவங்களுக்கு வெற்றியே கொடுக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு சில தடைகள் அப்படி இப்படி இருந்தாலும் அதுவும் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினையை கொடுக்கும்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த 2.5 ஆண்டு காலம் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் இந்த சனி பெயர்ச்சி காலம் இவங்களுக்கு கிடைக்கும்னு கூட சொல்லலாம். இதை வச்சு தான் வந்து இவங்க அடுத்த ஒரு ஜென்மசனி எப்படி இருக்குன்னு இதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் சிலவர்கள் உடல் உபாதைகள் அப்பப்போ இருக்க தான் செய்யும். சின்ன சின்ன இது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும். அதனால் வந்து அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக அசால்ட்டாக விடாத கொஞ்சம் கவனமாக இருந்து அதையும் கரெக்டாக கடைபிடிச்சாங்க அப்படின்னா வந்து இந்த சனி பெயர்ச்சி வந்து உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. அதனால் அது மட்டும் இல்லாத வந்து என்ன பொதுவாக இவங்க வந்து இறை வழிபாடு அப்படின்னா குலதெய்வ வழிபாடு செய்கிறது, பிள்ளையார் ஆஞ்சநேயர் கும்பிட்றது, அவங்க சனி பகவான் சனிக்கிழமையில் வணங்கி வர்றது இவருக்கு மேலும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். சனி பகவானால் இருக்கக்கூடிய தடைகள் வந்து இவங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது. அதுவும் இல்லை, இந்த மேஷராசின்னு பார்த்து இங்கே சனி பகவான் நீச்சமாகிற தன்மை. ஸோ அதனால் வந்து பாதிப்பு அந்தளவுக்கு இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் நிறைய நன்மைகள் நிறைய கிடைக்கும் அவங்களுக்கு. பிரயாணங்கள் போகும்போது இவங்க கவனமாக இருக்கிறது மேலும் சிறப்பு. வண்டி வாகனங்கள் போகும்போது அது பார்த்து ஓட்டுறது நல்ல சிறப்பு இவங்களுக்கு. வீடு வண்டி வாகனம் அந்த எவருக்கும் கூட இவங்களுக்கு அமையும் கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் இது பண்ணிச்சா வந்து கொஞ்சம் கவனம் அதுதான் முன்னாடியே நம்ம சொன்னோம், நிதானித்து எந்த ஒரு வேலையும் செய்யச்சு பொறுமை இவங்களுக்கு தேவை. ஏன்னா சனி பகவான் அப்படின்னு பொறுமை தான். அதே மாதிரி வந்து நேர்மையாக இருக்கணும். ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் பண்ணுறதோ இல்லை வந்து வாக்குவாதம் பண்ணுறதோ இல்லை பொய் சொல்கிறது, இது மாதிரி திருடுறது, இது மாதிரி வந்து சின்ன சின்ன தவறுகள் ஏதாவது செய்தாங்க அப்படின்னா அது வந்து ஜென்மச்சனியில் அதை வச்சு செஞ்சிடும் அவங்கள. அதுதான் சொன்னால் இது ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி இவங்க இது பண்ணுறாங்க, இந்த 2.5 ஆண்டு காலம் இவங்க எப்படி இருக்காங்கன்றதை பொறுத்து தான் இவங்களோட ஜென்ம சனியும் அவங்களுக்கு அமையும் கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாத பொதுவாகவே வந்து இந்த 7.5 சனி அப்படின்றப்போ சனி பகவான் வந்து யாருக்கும் வந்து கெடுதலே செய்ய மாட்டார் எல்லாருக்குமே. அவங்க அது வந்து அந்த கெடுதல் நடக்குது அப்படின்னா அவங்க முன் ஜென்மத்தில் அவங்க செய்த பாவங்கள், இதுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது தப்பு தண்டா ஏதாவது பண்ணியிருந்தாங்க, ஏமாற்றிட்டு இருந்தாங்க, இது மாதிரி இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தான் வந்து அதுக்கான காலகட்டம் வந்து இந்த தண்டனை காலமாக இந்த இந்த 7.5 ஆண்டு காலங்கள் அவங்களுக்கு அமையும் தான் நம்ம சொல்லுவோம். அதனால் இது வந்து விரைச்சனி வந்துடுச்சு அப்படின்ட்டு நம்மளுக்கு என்ன ஆகிடுமோ ஏதோ ஆகிடுமான்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யாராக சொல்கிறேன். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இந்த சனி பகவான் வந்து இவர்களுக்கு வந்து நன்மையே தான் செய்வார் எல்லாருக்குமே. ஏன்னா அவர் திருத்துபவர் தான், ஒரு ஆசிரியர் கூட நம்ம சொல்லலாம். எப்படி ஒரு மாணவன் செய்த தப்பை வந்து ஆசிரியர் கண்டித்து திருத்துறாரோ அது போல் தான் சனி பகவான். ஏன்னா சனி பகவான் வந்து நீதிமான். அவர் வந்து ஆயுள்காரகன் அப்படின்னு நம்ம சொன்னாலும், ஆயுளை காப்பவராக இருந்தாலும் நீதிமான். அவர் ஜீவனக்காரர். தொழில் இதெல்லாம் வச்சு அந்த உறவு எதுலையும் வந்து நேர்மையாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் வந்து சனி பகவான் நன்மையை தான் செய்வார், அவங்களுக்கு பாதகமே கிடைக்காது.
அதிகமான நன்மைகளே தான் அவங்களுக்கு சாதகமானதான் இந்த 2.5 ஆண்டு காலங்கள் அவங்களுக்கு இந்த சனி பயிற்சியானது இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால் இந்த இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல காலம் ஆரம்பிச்சிச்சின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு சில சவால்களை வந்து இவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். இவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அப்பப்போ சில இதில் வந்து சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள்னாலும் அது ஒரு நன்மைக்கே கிடைக்கும். ஒரு சவால்கள் நிறைந்ததாக ஒரு போட்டிக்கு தயாராகும் சூழ்நிலையை உருவாக்கும் கூட நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு அடுத்து வரப்போகிற இந்த ஜென்மசனியை மேட் பண்ணுறதுக்கு ஒரு போட்டிக்கு நம்ம முன்னாடியே ட்ரெயின் பண்ணுறோம் இல்லையா, பேச்சு இது பண்ணி. ஸோ அது மாதிரி வந்து ஒரு ப்ராக்டிஸிங் செஷனாக தான் இந்த 2.5 ஆண்டு காலங்கள் இவருக்கு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ அதனால் இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் விரயச்சனியாக இருந்தாலும் அது வந்து இவங்களுக்கு வெற்றி தரும் சனியாக தான் இந்த 2.5 ஆண்டு காலங்கள் இருக்கும் என்று சொல்லி இந்த தலைப்பை இத்தோட முடிக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.